ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்பு, எல்இடி லைட்டு, ஸ்டாச்சு, எல்இடி லைட் வச்சுருக்கேன். அடுத்தது டெக்கரேஷனுக்கு பாட்டில் மூடி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாச்சு டெக்கரேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குங்குமம் விபூதி வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வீட்டில் ஒரு பொருளை வச்சு ஸ்டாச்சு டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதையும் வந்து நைட் லாம்பாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க, இப்போ நம்ம இது எப்படி செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று, 9 வோல்ட் பேட்ரி, அதோட கனெக்டர், எல்இடி லைட் ஒன்று, அப்புறம் சுவிட்சு. அப்புறம் நீங்கள் நைட் லாம்ப் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டாச்சு மாரி எதாவது, நான் புளியார் ஸ்டாச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எதாவது ஸ்டாச்சு இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். சரி வாங்க, இதை வச்சு எப்படி நம்ம நைட் லாம்ப் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு நைட் லாம்ப் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் கப்பில் இப்போ பேக் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி விட்டு இங்கே எல்இடி வைக்க போகிறோம். சைடில் எங்கேயாவது கட் பண்ணி இங்கே சுவிட்ச் வைக்கலாம். கீழே வந்து பேட்ரி வச்சுருப்பேன். நீங்கள் கீழே க்ளோஸ் பண்ணி எதாவது வச்சுக்கலாம், இல்லை கூட அப்படியே ஓப்பன் கூட வைக்கலாம். ஏன்னா இப்படி தான் வைக்க போகிறது. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பனில் வைங்க, இல்லைனா ஏதாவது கார்ட்போர்டை வச்சு இது மேலே போட்டு ஓட்டிடலாம். ஸோ பேட்ரிலாம் உள்ளே வச்சு அப்படியே ஓட்டுற மாதிரி வச்சிடலாம். நான் இப்போ தான் ஓப்பன்லேயே வைக்கிறேன். சும்மா ஒரு பிளேஸில் வச்சு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் வைக்கிற மாதிரி வைக்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம இங்கேயும் ஹோல்ஸ் போடலாம். மேலேயும் ஒன்று, சைடு ஒன்று ஹோல்ஸ் போடலாம். ஹோல்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு, மேலே ஹோல்ஸ் போட்டாச்சு, சைடு ஒன்று ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ என்னென்னா, மேலே வந்து எல்இடி லைட் வைக்கிறதுக்கு கீழே வந்து சுவிட்ச் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். சரி, என்ன கனெக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு வரும். எந்த ஒயரோனா, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு கனெக்ஷன் ஆகும். ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு, சுவிட்சிலேருந்து ஒயர் வந்து பேட்ரிக்கு, பேட்ரிலேருந்து ஒயர் வந்து எல்இடிக்கு. ஸோ இதுதான் ஒயர் கனெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ எடுத்து விட்டுட்டு ஒயர் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா உள்ளே வச்சு இது பண்ணோம். ஸோ அதனால் தான் என்னென்னு சொல்லிடுறேன். சரி வாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு எல்இடி லைட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெளில வர மாதிரி வைக்கணும். ரொம்ப மேலே வச்சா அது வந்து மேலே நிற்காது ஸ்டாச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளுறேங்க. உள்ளே தள்ளிட்டு நீங்கள் எதாவது கம் வேணுன்னா கம் போட்டு ஒட்டிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஒயரோட நம்ம வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணணும். ஏதோ ஒயர். சரி வாங்க, இப்போ தான் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். கனெக்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயும் கட் பண்ணாமல் இது வந்து உள்ளே வந்து கனெக்ஷன்ஸ் தரணும். அது இந்த ஒயர் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான். ஸோ பார்த்திங்கன்னா, எல்இடி வந்து ஒயர் வந்து சுவிட்சுக்கு வருது. சுவிட்சில் இன்னொரு வந்து பேட்ரிக்கு, பேட்ரி இன்னொரு ஒயர் வந்து எல்இடிக்கு. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ எல்இடி இங்கே போட்டு வச்சுட்டேன், ஓட்டிட்டேன். ஸோ இங்கே சுவிட்சும் போட்டாச்சு. ஸோ அதோட கனெக்ஷன்ஸ் தான் உள்ள. ஏன்னா உள்ளே கை விட்டு கனெக்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, கட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் தரணும், கொடுக்க தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. சரி, இப்போ நம்ம அதை பார்ப்போம், சும்மா செக் பண்ணி பார்ப்போம் எரிதானே. ஸோ பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, இது வச்சுட்டு கீழே வைக்கிற மாதிரி அப்படி வச்சிடணும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா லைட் எடுது. நம்ம வந்து இருக்கிற ஸ்டாச்சு வந்து மேலே வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, நைட் லாம்பும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நைட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் செட்டிங்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வச்சாச்சு. ஸ்டாச்சுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் ஒன்று போட்டேன் வைக்கிற மாரி. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் உள்ளேயும் வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ வந்து ஸ்டாச்சு வந்து எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நைட் எஃபெக்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நைட் எஃபெக்டில் பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வேணும்போது எடுத்துகிட்டு இப்படி கூட வச்சுக்கலாம், சிப்பிள் எதாவது வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம ஏதாவது ஸ்டாச்சு வேணும், ஸ்டாச்சு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு வேணும்போது நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம போட்டு நைட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஜஸ்ட்டு நார்மல் லைட் கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பாக பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை ஏதாவது டிசைன் மாதிரி எதாவது வேணால் நம்ம ஏதாவது ஸ்டாச்சு எடுத்து இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேமாரி ஸ்டாச்சு ஏதாவது வச்சுட்டு கலரில் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சப்போஸ் ஆர்டினரி கொடுக்கணும் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். சரி சொன்னால் சும்மா ஒயிட் கலரு, ஆர்டினரி ஒயிட் கலர் வச்சு எடுத்து பண்ணிருக்கேன் விநாயகர். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆர்டினரி ஒயிட் ஸ்டாச்சு இல்லைனா கலர் ஸ்டாச்சுவும் வச்சுருக்கேன். இதோ இந்த எல்லோ கலர் ஸ்டாச்சு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது. சரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தோம், நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஸோ நம்ம வேணும்போது நம்ம டே டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டே டைம் கூட நம்ம இது நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக பளிச்சுன்னு தெரியுது. நைட் எஃபெக்டில் இன்னும் நல்லாவே இருக்குது. வீட்லேயே சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் மாரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாச்சு வச்சு நைட் லேம்ப் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இப்போ அது கொஞ்சம் டிசைனிங் கொஞ்சம் எதாவது ரெடி பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ டிசைனிங் என்ன பண்ண போகிறோம்னா, பாட்டில் கேப் மூடி எடுத்துக்கிறோம். பாட்டில் கேப் மூடி எடுத்துக்கலாம் 3. ஸோ இப்போ என்னென்னா, சரி எல்லாத்துலேயும் ஒரு சைடு வச்சு இதில் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு தான் வைக்க போகிறோம், பேக் வைக்கும் போதில். ஸோ அதனால் இப்போ இந்த 3 சைடில் மட்டும் இது வந்து கம்ப்யூட்டர் ஒட்டிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் டிசைனுக்காக பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரி இப்போ வாங்க இது 3த்தையும் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மூர்த்தி ஒட்டி வச்சாச்சு. 2 சைடு மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் எதாவது வைக்கலாம், இந்த சைடில் எதாவது குங்குமம் விபூதி எதாவது வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ சாமி சிலை இங்கே வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு எதாவது குங்குமம் இல்லைனா விபூதி இப்படி வச்சுட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எதாவது வைக்கிற மாதிரி சின்ன பொருளாக எதாவது வச்சுட்டு இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது நீங்கள் நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீட்டில் சிம்பிளாக பேப்பர் கப்பில் ஸ்டாச்சு வச்சு எப்படி நைட் லேம்ப் ரெடி பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு நினைக்கிறேன். அது கூட கொஞ்சம் டெக்கரேஷன் ஸோ எப்படி செஞ்சுன்னு பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சவங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.